ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு அது கூட எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அது கூட எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சட்னியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இட்லி தோசை கூட சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.